ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் குட்டி டான் ரிஷி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரானைட் 3 ட்ரெயின் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ்லாம் உங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வழக்கம் போல் அதே இடத்துல தான் இருக்கோம். இப்போ நம்ம இதை திறந்து இப்போ நம்ம அந்த சைடு இப்போ ரைட் சைட் போய் அங்கே ஒரு கேஜ் மாதிரி, அங்கேயே ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அங்கே போய் பார்க்கணும். அங்கே நம்மளுக்கு டெடி பியர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டெடி பியர் எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பேர் கீழே வர வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டெடி பியர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீழே உள்ள சத்தம் போட்டாச்சு. இப்போ 2 பேர் வந்துடலாம். அது மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு வேண்டியது. டக்குன்னு வந்துடுங்கப்பா 2 பேரும். இன்னும் வரலை. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவேன் நானும். பாருங்களேன், கிளவி வந்துட்டான். கிளவி எங்கே அந்த கிழவனை? இப்போ அவனும் வந்தால் தானே நான் போய் டெடி பியர் எடுத்து அந்த ஸ்லெஞ்சி நான் அழிக்க முடியும். ஆனால் அவள் நம்மளை பயமுறுத்தியே சாவச்சிருவா. நான் உள்ளே போயிட்டா. கிழவா வந்து தொலையண்டா. பாருங்களேன், அவங்க நிற்கிறா. இன்னும் வரா. ஐயோ, இப்போ நான் இன்னொரு வாட்டி சத்தம் போடணுமா? சீக்கிரமாக போ, நான் இன்னொரு வாட்டி கூப்பிட்றேன். அப்போ 2 பேரும் வந்துடணும். இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே போயிடலாம். அவன் அந்த சைட் போயிட்டா. இப்போ பக்கத்தில் தான் இருப்பா. அதனால நம்ம இவ ஒருத்தி இப்போ சத்தம் போட்டு வேகமாக போகணும். ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டு வந்துருப்பாளே. ஐயோ, இன்னும் வரலையோ? என்னடா இன்னும் வரலையோ அவ? இப்போ வந்துட்டா. இப்பயுமா கிழவனை கூட்டிகிட்டு வர மாட்டேன். சரி, என்னங்க இவ இப்படி பண்ணலா? வரங்களா அதே இடத்துல நிற்கா. அப்பா நல்ல வேலை வந்துட்டான்னாடி. போய் தொலைடா கிழவா. எத்தனை வாட்டி தான் வெயிட் பண்ணுவாங்களா? நம்ம அந்த டெடி பியர் எடுத்துகிட்டு வேகமாக ஓடிடணுங்க. ஐயோ இவ ஒருத்தி. ஃபஸ்ட்டு இவ கதையை முடிக்கலன்னா இல்லையான்னு பாருங்களேன். சும்மா பயமுறுத்திக்கிட்டே இருக்கா. ஓடுறா டக்குன்னு வந்துடுவாங்க 2 பேரும். ஓப்பன் பண்ணு. இப்போ நம்ம இதை வேகமாக ஓப்பன் பண்ணிடணும். இன்னும் கிராண்ட்னி வந்துடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி விளையாடலாம், ட்ரெயின் எஸ்கேப்லாம் என்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இப்போ பார்த்தோம்னா ஸ்லெஞ்சினா ரூம்க்கு வந்துட்டோம். இப்போ போடு டெடி பியரை. என்ன எத்தனை வாட்டி பயமுறுத்துவேன்? இன்னொரு வாட்டி வருவேன் நீ? அதான் அழிச்சிட்டேன்ல. ஆமாம்ல, நான் தான் அழிச்சிட்டேன்ல இவளை. இனிமேல் வரமாட்டான். இப்போ அவள் சேஃப் கீ கொடுத்துட்டு போயிருக்காளா? சரி, இப்போ சேஃப் கீ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த எலிவேட்டர் வழியாக போயிடலான்லாம். எலிவேட்டர் ஆன் பண்ணி விட்டுறலாம். அது மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஐயோ, கிளம்ப பார்த்தான்டா. ஒன்றும் பண்ண என்னடா ஒரு டைப்பாக பார்த்துட்டு போகிற? பாருங்களேன். ஐயோ, இப்போ கீழே நிற்பானோ? ஐயோ, அதுக்குள்ளே இது வேறு வந்துடுச்சு. சரி போவோம். என்னதான் பண்ணிடுவாங்க. ஓகே, கீழே போயிடலாம். இல்லை வேண்டாம், இப்போ வேண்டாம். ஏன்னா கிளம்ப அங்கனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருப்பான். ஒரு வாட்டி கீழே போயிட்டு இன்னொரு வாட்டி மேலே வருவான். அப்போ எங்கேயாச்சும் சுற்றிட்டாச்சும் இருப்பான். சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னொரு வாட்டி அமுக்கி விட்டு மேலே இறங்கணுங்க. யாராச்சும் இருக்கீங்களா? நல்ல வேலை இல்லை. ஓகே, இதை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போனோம். ஓகே, கரெக்டாக இப்போ நம்ம இறங்கிடணும். ஓகே, இறங்கியாச்சு. இப்போ நம்ம சேஃப் கீ எடுத்தாச்சு. இப்போ சேஃப் கீ போட்டு எடுக்கிற இடத்துக்கு போகிறோம். யாரும் இல்லைல்ல. ஐயோ, கிளம்ப பார்த்துட்டான்டா. என்னதான் இவன் இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானா? ஐயோ, பார்த்துட்டானே. ஐயோ, வரானே. இந்த சைடு வரானா? ஐயோ, 2 சைடு தோற்றிட்டு இருக்கானே. தப்பிச்சு போயிடலாம். ஐயோ, மாட்டினான்டா. ஐயோ, என்னங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கு?
நான் இன்னும் ஒரு பொருள் ட்ரெயின் எஸ்கேப்கான ஒரு பொருள் கூட இன்னும் சேமிக்கவே இல்லைடா. ஏன்டா டை கிளவா வெயிட் பண்ணலா, உனக்கு உண்டிகோல் இருக்கு ரெடியா. எப்பா நான் இன்னும் ஒரு பொருள் கூட ட்ரெயின் எஸ்கேப்க்கு இன்னும் எடுக்கலை, அதுக்குள்ளேயே அடிச்சிட்டான். சரி அவனை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மாதிரி சத்தம் போட்டு ஒழிஞ்சுக்கணும். இப்போ ஓகே, இப்போ நம்ம சத்தம் போட்டாச்சு. இப்போ நம்ம வேகமாக போய் ஒழிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வெயிட் பண்ணோம் 2 பேருக்காகவும். அதுவும் சீக்கிரமாகவும் வர மாட்டாங்க 2 பேரும். ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வர மாட்டாங்க. ஸோ பாருங்களேன், இப்போ இவன் மட்டும் வந்துடுவா, அட்டண்டன்ஸை போட்டுருவா. இப்போ பாருங்களேன், அங்கேயே சுற்றிக்கிட்டே இருப்பாள் 1/2 மணி நேரமாக. நான் இவளுக்காக இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? 2 பேரும் சேர்த்து வந்திருக்கணும்ல. பாருங்களேன் போகிறா. ஏய் நீயும் வரல, அவனையும் சொல்லிட்டு வர வேண்டியதானே கீழே வந்துருங்கன்னு. என்னங்க இவன் சை. இப்போ இவளுக்காக நான் வெயிட் பண்ணணுமா? ஐயோ டேய், இப்போயாச்சும் வந்து தொலையண்டா டேய். ஐயோ வேறு அதுக்குள்ளேயே வந்துடுவா. நான் இன்னொரு வாட்டி வரல. பாருங்களா அப்படியே போயிட்டா. அங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கா 1/2 மணி நேரமாக. நமக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவேன்? அங்கே போயிட்டேன்னா நான் மாதிரி சத்தம் போட்டு நான் ஒழிஞ்சிப்பேன். 2 பேரும் அப்போ வர வேண்டியதானே. எப்பயாச்சும் போ, மறுபடியும் திரும்பிடுவா. போயிட்டல போ. இப்போ போயிட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே போவோம். ஏன்னா இப்போ தான் போயிருக்காளா, அதனால் இப்போ நம்ம சத்தம் போட்டோன்னா கரெக்டாக அவளும் வந்துடுவா. அதனால் வேண்டாம். பாருங்களேன் ட்ராப் போட்டு போயிருக்கா. இப்போ நம்ம வேகமாக போகணும், பக்கத்தில் வேறு தானே இருப்பா. ஐயோ ட்ராப் ஏன் நடுவுலையே போட்டு போவா அவ தான். இப்போ ஒழிஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ 2 பேர் வரணும். இந்த வாட்டி கிளம்ப ஃபஸ்ட்டு வந்துட்டான். அப்பா 2 பேர் வந்துட்டாங்கடா. இப்போ நம்ம ஓடிடணும். ரெடி ஜூட். இப்போ நம்ம சேஃப்கி எடுக்கணும்ல. இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்காம அந்த கிழமை நம்மளை அடிச்சிட்டான். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். என்ன கொடுத்துருக்கான்னு அதில் பார்த்துடலாம். ஓகே. என்னடா மாதிரி பூட்டி வச்சுருக்காங்க. சரி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதை ஷெட்கி நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஷெட்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்டு இங்கே மேலே போய் அங்கே ஷெட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல தூக்கி போட போகிறோம். ஏன் ஷெட்கி தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷெட்டுலேயே ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். நிறைய வாட்டி நம்ம யூடியூப் சேனலில் கூடயே நான் போட்டிருக்கேன் கிரானி வீடியோவில். அங்கே ஒரு கபோர்ட் இருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா. கிரானி 3ல் எபிசோட் 4ல் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நிறைய வாட்டி ட்ரெயின் கீழே நான் அதை பார்த்துருக்கேன். அதனால் இந்த வாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஷெட்கி எடுத்து அங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம காயினாக அந்த ரூம்லேருந்து கிடச்சிச்சு. இப்போ நம்ம காயினை எடுத்துகிட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். சரிங்களா? கீழே இறங்கி இப்போ நம்ம போகிறோம். பார்த்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது. ஓகே சேஃப். ஓகே சேஃபாக லேண்ட் ஆயாச்சு. இப்போ காயினை தூக்கி கீழே போட்டுடலாம். இன்னும் இங்கே நிற்கிறாவ. இப்போ நம்ம ஷெட்கி அங்கே போட்டோம்ல, அந்த சத்தத்தை கேட்டு அங்கே போயிருப்பா போல். பாருங்களேன். என்னம்மா நடிக்கிறா பாருங்களேன். பாப்பாலாம் அப்படியே தேடுற மாதிரி நடிப்பாலாம். உள்ளே போயிட்டா. ஒரு வேளை கிழவன் இருப்பானோ. கிழவனுக்கு தான் காது கேட்காதுல. நம்ம இறங்கிடலாம். ஒரு வேளை பயமாக இருக்கு. இல்லை வரமாட்டா. நம்ம கல்லை பொறுக்கிக்கலாம். ஓகே ஒரு கல் கிடச்சிச்சு. இன்னொரு கல் எங்கே இருக்குது மினுமினுக்குண்ணா. எங்கே இருக்குது என்னடா கல்லே காணோம். எங்கடா ஒழிச்சு வச்சுருக்கீங்க? இங்கே ஒன்று இருக்குது.
என்னடா அடியில் இருக்காது, அங்கே போய் மறைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம இன்னொரு கல் இங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு எடுத்தாச்சா. இப்போ நம்ம வெப்பன் கீ எடுக்கலாம். ஓகே, திறந்துடலாத. இந்த சைடு வந்துடக்கூடாது பாவ. கிராணி மட்டும் இந்த சைடு வந்துடக்கூடாது. போடு, வெப்பன் கீ கிடச்சிச்சு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல தான் எனக்கு நிறைய வாட்டி வெப்பன் கீ கிடச்சிருக்கு. அதான் இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஓகே, நம்ம இப்போ 2 பேர் இந்த சைடு வர வச்சிடலாம். அதான் அங்கே நான் சத்தம் போட்டேன். இப்போ 2 பேர் அந்த சைடு தான் போயிட்டுருக்கணும். இல்லை, ஐயோ கிளம்ப நிற்கிறானே. ஐயோ சத்தம் வேறு போட்டிருக்கோம். இந்த சைடு தான் வருவான். ஐயோ என்னடா பண்ண. ஐயோ இந்த சைடு தான் வரான். ஓடுறா. ஐயோ என்னடா இவன் இந்த சைடு வரான். அப்போனா அந்த சைடு. ஐயோ அவன் வந்துட்டானா. ஐயோ இவன் வேறு நிற்கிறாளே. சரி, அவள் திரும்பி தானே இருக்கா. போயிடலாம். ஐயோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். வந்தாலும் நம்ம வேகமாக போகல. ஐயோ இவன் ஒத்தியில ட்ராப்புன்னு பேரில் அங்கங்கே போட்டு வச்சுருக்கா, நடக்கக்கூட வழி இல்லாமல். ஓகே, இப்போ வேகமாக போனோம். ஐயோ கதவை கூட்டு இப்போ உண்டிகோலை எடுக்க போகிறோம். இப்போ அந்த இது கிளவனுக்கா இல்லைன்னா கிளவிக்கான்னு பார்த்துடலாம். இந்த இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம போகலாம். வாடா டேய், உனக்கு தாண்டா வெயிட்டிங்கண்ணா. போடு கையில். ஏய் ஐயோ இவ வந்துட்டாலே. ஏண்டா ஒழுங்காக கொடுக்க மாட்டியா கண்ணை? போடு உனக்கு. ஐயோ அதுக்குள்ள மயக்கத்துலேருந்து எரிச்சிருவானே இவன். என்னடா ஆப்ஷன் வந்துடுச்சு. போடு மண்டையில். இப்போ இன்னொன்று ஷார்ட் கன்னு புல்லட் லோட் பண்ணிக்கலாம். இப்போ லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு அந்த காக்கா கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க மறந்துட்டோம். அந்த காக்கா கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து சுற்றலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். போடு, எலக்ட்ரிக் ஸ்விட்ச் இருக்குது. இப்போ நம்ம சுட்டு எலக்ட்ரிக் ஸ்விட்சை எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் நம்ம இங்கேருந்து கீழே தூக்கி போட்டுடலாம். பார்த்து தூக்கி போட்டுடணும். ஓகே, போட்டாச்சு, நல்லபடியாக போட்டாச்சு. இப்போ இந்த கன் எடுத்துக்கலாம். இப்போ கன் எடுத்துகிட்டு நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போகணும். ஏன்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு கண்ணாடி இருக்கா. அந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு க்ரௌபார், உள்ளோடி க்ரௌபாரோட லாக் பண்ணியிருப்பாங்களே. இப்போ நம்மளுக்கு அந்த க்ரௌபார் தான் வேணும். இப்போ அந்த க்ரௌபார் எடுத்து 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ண வேலை இருக்குது. என்ன பாக்ஸ்னால், அந்த ஸ்லெண்டினா ரூமில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இதோ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம உடச்சாச்சு. இப்போ உடச்சி ஷார்ட் கட் இங்கே போட்டு க்ரௌபார் எடுத்துகிட்டு போயிடலாம். போகும்போது கதவை பூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா கிழமை ஏதாவது பார்த்தானா எடுத்து வச்சுப்போம். அது இப்போ நம்ம ஒழிஞ்சிக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எரிச்சிருப்பாங்க சுட்டதுக்கும் இதுக்கும். ஒரு வேளை இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாட்டி சத்தம் போட்டே போயிடலாம். டவுட்டாக தான் இருக்குது. எந்திரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சத்தம் போட்டுடலாம். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம கூப்பிட்டுடலாம், சத்தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணாமலே அப்படியே விளாண்டுட்டேன் அது பார்க்காமலே. இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த க்ரௌபார் எடுத்துகிட்டு நான் ஸ்லெண்டினா ரூமுக்கு போனேன். ஸ்லெண்டினா ரூமில் அந்த க்ரௌபார் வச்சு ஓப்பன் பண்ணல, அந்த பாக்ஸ்க்குள்ளே ஆக்சிலேட்டர் இருந்துச்சு. அந்த ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு நான் மேலே இருந்து அப்படியே கீழே போட்டேன் இங்கே. அதுக்கப்புறமா நான் கீழே இறங்கி அந்த ஷெட்கியை ஷெட் பக்கமாக போட்டு இருந்தோம்ல, அந்த ஷெட்கியை எடுத்து அந்த ஷெட்டை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதில் அங்கே ஒரு கபோர்டு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த கபோர்டுக்குள்ளே தான் இந்த ட்ரெயின் கீ இருந்துச்சு. இந்த ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு இப்போ தான் நான் வச்சிட்ருக்கேன் என் கையில். பாருங்கள், இப்போ இந்த கிளவிக்காக நான் இங்கே எங்கேயும் ஓடிட்டே இருக்கேன். நான் அங்கேயே நிற்கிறா. போகிறா இப்போ தான் போகிறா. இப்போ நம்ம இதை இங்கே போட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் நிற்பா. ஓகே,
ஐயோ ஐயோ தாலே, ஐயோ பார்த்துட்டாலோ. இல்லை இல்லை, இங்கே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. போட்டு இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம இங்கே சத்தம் போட்டுருக்கனால அவன் வருவா. இல்லை, ஒரு வேளை வந்துருப்பான், அந்த சைடு வந்துருப்பான். இன்னும் வரலையா அவன்? வரலையா? சரி, அப்போனா நம்ம எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருப்பாங்க. அப்போனா நம்ம கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாம். அண்டர் கிரவுண்டுக்கு போய் அந்த ஷார்ட் கன் எடுத்துடலாம். அவள் அங்கனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் நான் அங்கே ட்ரெயின் கீயை போட்டு அவள் வெளியே வருவான்னு நினச்சா. ஆனால் வரலை. அதனால் நம்ம உள்ளே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. இன்னும் ஓப்பனில் இருக்கு. நல்ல வேலை, ஓப்பன்லேருந்து நல்லவா தப்பிச்சிச்சு இந்த கன்று. ஓகே வாங்கடா, இப்போ வாங்கடா டேய், வாங்கடா. ஐயோ ஐயோ, புல்லட் வேலை இல்லையே. ஐயோ, இப்போ புல்லட் வேலை லோட் பண்ணுமா? ஐயோ கூப்பிட்டேனே. இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு 2 பேர் சத்தம் போட்டு போயிடலாம். நான் வேறு அவசரத்தில் வேறு கூப்பிட்டேன். ஒரு வேளை வந்துடுவாங்களோ? இல்லை, வரமாட்டாங்க. டக்குன்னு வந்து தொலைங்கப்பா 2 பேரும். இன்னும்மா வரல இவங்க 2 பேரும். வந்துட்டாப்பா ஒருத்தி. கிழவன் எங்கே போயிட்டான்? எப்போ பார்த்தாலும் இவன் மட்டும்தான் வராளே, அவன் வர. இவன் ஏன்டா போனான்? இப்போ தான்டா வந்தான். ஆனால் 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணலாங்கடா டே. சப்பா, இன்னும் இங்கே நிற்கிறாவ. ஒருவேளை பார்த்துட்டாலோ? பார்த்துருக்க மாட்டா. இருந்தாலும் கீழே குனிஞ்சிருப்போம். போயிட்டியா இல்லையா? இன்னுமா நிற்கிறாவ? போயிட்டாப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம மாதிரி சத்தம் போட்டு 2 பேர் மாதிரி கீழே வர வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ போயிருப்பா. இதனால நம்ம ஃபாஸ்ட்டாக போய் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். வேகமாக போய் ஒழிஞ்சிக்கணும். ஓகே, இப்போ ஒழிஞ்சிக்கிட்டாச்சு. இப்போயாச்சும் 2 பேர் வாங்கப்பா சேமா. நான் மேலே போய் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. இன்னுமா வரல? பக்கத்தில் தான். வந்துட்டான். இவன் வந்துட்டான். அவன் என்ன வரல இன்னும்? டேய் கிளவா, எங்கடா இருக்க? வந்துட்டான்ப்பா. கண்ணாக மாட்டாமலே போயிடணும். ஓகே, போ. ஃபஸ்ட்டு புல்லட்டை லோட் பண்ணிக்கலாம். புல்லட் இங்கே ஒன்று இருக்குது. என்னடா? ஓகே, புல்லட் ஒன்று இருக்குது. இன்னொன்று வேணும். இப்போ நம்ம இன்னொன்று லோட் பண்ணிடலாம். இங்கே இல்லை. இங்கே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? இங்கேயும் இல்லை புல்லட்டு. அப்போ அங்கே கிச்சனில் ஒன்று இருக்கும்ல, அங்கே எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே 2 இருக்கா? இது அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் ஒன்று. இப்போ நம்ம 2 பேர் மறியிலையும் சுட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ட்ரெயினுக்கான பொருள்களை ட்ரெயின் இதில் போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் போய் கூப்பிட்டுடலாம் ஃபஸ்ட்டு. கீழே இறங்கி தாத்தா. வந்துட்டாங்கப்பா, கூப்பிட்டோன்னு போடு. என்னடா என்னாச்சு? ஐயோ இவகிட்ட மாட்டணும். ஐயோ புல்லட் வேலை இல்லையே. அவசரத்தில் என்னென்னவோ பேசுகிறேனே. ஐயோ வராலே. அங்கே ஒரு புல்லட் இருக்கும், அதை எடுத்து சுற்றலாம். ஐயோ வராளா? அது நல்ல வேலை வரல. புல்லட்டை லோட் பண்ணு. எங்கே இருக்க கிளவி? குழி வச்சா அந்த தாத்தா நாட்டில் வந்துட்டான். அங்கே நிற்கலாம் பாருங்க. வாடி வா, போடுறேன் பாரு. போடு, ஹெட் ஷாட்டு. அப்பா வலிவிடு. அப்பா, இப்போ நம்ம கன்னை வெளியே தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம வெளியே தூக்கி போட வேண்டாம். ஏன்னா தாத்தா வந்து பார்த்தாருன்னு எடுத்து வச்சுப்பாரு. அதனால ஒழிச்சு வச்சிடலாம். நம்ம புல்லட்டை லோட் பண்ணி ஒழிச்சு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது கரெக்டாக அவங்கள பார்த்தோன்னே சுற்றலாம்.
போன வாட்டி பண்ண மாதிரி புல்லட் இல்லாமலே வாங்கடான்னு கூப்பிட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடும். அதனால எல்லாரும் புல்லட்டை லோட் பண்ணியே வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட் எந்த பொருள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்விட்ச் அப்போ போய் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீயாக போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தோம்னா கிராணி தொல்லையும் இல்லை, கிராண்ட்பா தொல்லையும் இல்லை. இப்போ நம்ம சத்தம் போட்டோம்னா அவங்களுக்கு ஒன்றும் கேட்க போகிறது இல்லை, ஏன்னா 2 பேர் ஃபஸ்ட்டு இல்லை. அதான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஓகே, கரண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ரெயினுக்கான கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பொருள் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்விட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெயின்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே எரிச்சிடக்கூடாதுப்பா 2 பேரும். இன்னொரு வாட்டி சுடலாம் முடியாது. ட்ரெயின்க்கு எடுத்துடலாம். ஓகே, இல்லை ஒருவேளை வந்துட்டாங்களோ, இந்த சவுண்டு போட்டு போயிடலாம். இல்லை வந்துட்டாங்க. இப்போ தானே சுட்டுருக்கோம், அதனால் எந்திரிக்க வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே நம்ம ட்ரெயின்க்கு எடுத்துகிட்டு அங்கே போட்டுட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு பக்கத்தில். இப்போ நம்ம போட்டுட்டு போயிடலாமா, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இல்லை, போட்டுட்டு போயிடலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம எந்திரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே போய் இருக்காங்களா இல்லை? ஐயோ போச்சுடா, எந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு. ஐயோ, இந்த தாத்தா கிட்டே நான் வாங்குறேனே. ஓ, இந்த தாத்தாவை ஒரு வாட்டி 2 வாட்டி வாங்கினால. ஒன்று உண்டிகோலில் வாங்கினேன், இன்னொரு துப்பாக்கியில் வாங்கினால. பா, இப்போ எனக்கு தெரிஞ்சு கன்று எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கீழே போய் சத்தம் போட்டு நம்ம ஒழிஞ்சிக்கணும். இப்போ நம்ம போய் சத்தம் போட்டுடலாம். சத்தம் போட்டாச்சு. இப்போ 2 பேர் வருவாங்க. இப்போயாச்சும் 2 பேர் வாங்கப்பா, லேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வராமல் இருக்காதீங்க. ஒருத்தி வந்துட்டா. டேய் கிளவா, நீ தாண்டா ஸ்லோ மோஷன்லேயே வர எப்போ பார்த்தாலும். அவ திரும்பினாலும் நீ திரும்பிடுவியா? போய் பார்க்க மாட்டியா? யாரா செய் 2 பேரும் பைத்தியம். என்னடா இன்னொரு வாட்டி வரா? இப்போ பைத்தியம் ஆயிட்டா போல இருக்கே. இப்போ தானே போனா, மாதிரி என்னத்துக்கு மாதிரி யூட்டர்ன் போட்டு வரா? இன்னும் ஒரே இடத்துல கீழே சுற்றிட்டே இருக்கா. ஒருவேளை நம்ம இங்கே தான் இருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டு இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாளோ. இப்போ நம்ம சத்தம் போட்டு வேகமாக போகணும். சத்தம் போட்டாச்சு. இப்போ ஓடணும், ஓடி போய் ஒழியணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஒழிஞ்சாச்சு. வந்துட்டா பார்த்தீங்களா? அப்போ தான் இங்கே தான் இருக்கா. தைக்கெல்லாம் எங்கடா இருக்க? டக்குன்னு போடா. அவ வருவா. அப்போ இவன் அப்போதான் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இவனும் போயிடுவான் போல. போயிட்டான்ப்பா. டேய், யாரா நீங்கள் லூஸு மாதிரி பண்ணுறாங்களா 2 பேரும்? என்னடா இவங்க சை. நான் இன்னொரு வாட்டி வேற போய் பண்ணணுமா? ஒரே வாட்டி வர மாட்டாங்களோ இவங்க? இப்போ நம்ம சத்தம் போட்டாச்சு இன்னொரு வாட்டியும். இப்போ நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். அப்பா, எத்தனை வாட்டி தான்டா இந்த வீடியோவில் தாங்க நிறைய வாட்டி இவங்க கூப்பிட்ருக்கோம். அப்பா, இப்போயாச்சும் போனாங்களா 2 பேரும்? அப்பா போயிட்டாங்க. இப்போ நம்ம மேலே போனோம். இப்போ மேலே போய் ஏதோ ஒரு பொருள் அங்கே வச்சோமே. கீழே வந்து ஆக்சிலேட்டர் காயின் இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கிட்டோம். கிராண்ட்பா கிராணியை அடிச்சிடலாமா?
ஐயோ! என்ன பண்ணலாம்? சரி கல்ல எதுக்கோ எடுத்து வச்சுக்கலாம் கல்ல. இங்கே ஒரு கல் இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு கல் இருக்கு. அங்கே ஒரு கல் இருக்கு. ஒரே கல் 2 இடத்துல வச்சுருக்காங்க. சி தப்பாக சொல்கிறேன் பாருங்களேன். 2 கல் ஒரே இடத்துல வச்சுருக்கேன். ஐயோ! எப்படி நான் ஷூட் பண்ணேன்? ஐயோ! கை தெரியாமல் பட்டுச்சு போல். இப்போ இந்த சத்தத்தை கேட்டு யாராச்சும் வருவாங்க, இல்லை 2 பேர் வருவாங்க. இங்கே ஒரு கல் இருக்கு, இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே எடுத்தாச்சு. அப்போனா நம்ம இங்கே போட்டு தள்ளிடலாமா? ஓகே, அப்போனா நம்மளோட மிஷின் வந்து இப்போ நம்ம போட்டு தள்ள போகிறோம் 2 பேரையும். இன்னும் வரல. இன்னொரு ஸ்லிங் ஷாட்டில் அடிச்சதுனால கேட்கலையோ? இதில் சத்தம் போட்டுலாம், இதுக்கு வருவாங்க கண்டிப்பாக. இப்போ போட்டாச்சு. இந்த சைட்லேயும் பார்த்துக்கணும், இந்த சைட்லேயும் பார்த்துக்கணும். ஏன்னா 2 சைட்லேருந்தும் வருவாங்க. கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கணும் நம்ம. இங்கேயும் வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. நான் வரவே இல்லை. அந்த சைட் போய் பார்ப்போமா? ஓகே பார்ப்போம். இப்போ தான் வரான். பார்த்துட்டா. வா போடுறேன் பாரு மண்டையில் போடு. இப்போ இந்த சத்தத்தை கேட்டு ஸ்லோ மோஷனில் வருவான் ஒருத்தன். இப்போ இவன் மறைஞ்சு போனதுக்கப்புறம் தான் அவன் வருவான் பாருங்களேன். வெயிட் பண்ணி பாருங்களேன் கொஞ்ச நேரத்தில். அவ்வளோ ஸ்லோ மோஷனில் நடந்து வருவாங்க. விட்டு ஆமையே ஜெயிச்சிடும் போல இருக்கே. அவ்வளோ ஸ்லோ மோஷனில் வருவான். என்னடா இன்னும் வரல? அங்கே ஒரு அசைவு தெரியுது. வரேன். இப்போ தான் வரான் பாருங்க. நான் சொல்லலை, அவளும் மறைஞ்சு போயிட்டான். இப்போ அவனும் வரான். ஐயோ கன்று வேறு வச்சிருக்கான். இப்போ நல்ல வேலை அவன் கையில் மாட்டிருந்தான், அவ்வளோதான். இந்த கன்று வச்சு தானே ஆடுறான். கன்னை தூக்கி வெளியே போட்டுறேன். நான் அவ்வளோதான் தப்பிக்க போகிறேன். இப்போ நான் காயின் எடுத்துக்கிட்டு போய் டிக்கெட்டை பை பண்ண போகிறேன். இப்போ டிக்கெட்டை நான் பை பண்ணி அந்த டிக்கெட் கலெக்டர் அந்த ஒரு மிஷின் இருக்குல்ல, அங்கே போய் கொடுக்க போகிறேன். அதுக்கு இப்போ இதுக்குள்ளே காயின் போட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ட்ரெயினுடைய டிக்கெட் கிடச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து இந்த டிக்கெட் கலெக்டரோட மிஷின் இருக்குல்ல, அங்கே போய் கொடுத்துடணும். ஓகே, இப்போ இந்த டிக்கெட் வாங்கிடுச்சு. இப்போ இந்த ட்ரெயின்க்கு எடுத்து என்னடா அதான் கனெக்ஷன் கொடுத்தோம்ல. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் கீ வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்காங்க. அதையும் போய் எடுத்துட்டு அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம தப்பிச்சிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சாப்டர். ஒருவேளை எந்திரிப்பாங்களோ? எந்திரிச்சாலும் பரவாயில்ல, நான் தப்பிக்க தானே போகிறேன். ஓகே, நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம் காய்ஸ். அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நம்ம கேட் எஸ்கேப்பு பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் ட்ரெயின் எஸ்கேப்பும் நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு எல்லா டோரையும் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஜினை. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ ட்ரெயினை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபார்வர்ட் கொடுத்து நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம். தப்பிச்சிட்டோம். நம்ம இப்போ கிரானி வீட்டிலேருந்து நம்ம இப்போ தப்பிச்சிட்டோம். பாருங்களேன், தேடிட்டே இருக்காங்க நம்ம. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனு தாங்கன்னு தட்டி விட்டுருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் பை ஃப்ரம் குட்டிடான் ரிஷி மீடியா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.